சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மாநில அரசு இவர் சொல்றாரு, நான் முதலமைச்சராக இருக்கிறப்போ இருக்கிற வரைக்கும் அந்த கன்சர்ன் ஜெனரேட்டர் சொல்லி நான் இயங்க விட மாட்டேன், வர விட மாட்டேன்னு சொல்ற முதலமைச்சர். இதே கேள்வியை நான் கேட்கிறேன், ஏன் கடலூர் மாவட்டத்தில் என்ஐசி தொடங்குற நிலக்கரி சுரங்கத்துக்கு ஏன் இந்த கோவம் ஸ்டாலினுக்கு ஏன் வரல? வேலூர்ல இருக்கிறப்ப விவசாய நிலம் தானே, அங்க 5000 ஏக்கர் விவசாய நிலம், அங்க கன்சர்ன் சுரங்கம் வரக்கூடாது. கடலூர்ல முப்போகம் விளைகின்ற அந்த விவசாய மண் அது. ஏற்கனவே என்எல்சி 50,000 ஏக்கர் விளைநிலங்கள் அடிச்சுட்டாங்க. 50,000 ஏக்கர் 1956 இருந்து இன்னும் 50,000 ஏக்கர் அழிக்கிறதுக்கு துடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன் முதலமைச்சர் அவர்கள் இனி நாங்கள் தமிழ்நாட்டில் நிலக்கரி சுரங்கம் தொடங்க விடமாட்டோம் என்று ஒரு அறிவிப்பு அறிவிங்களா? இது இருந்தாலும் நிலம், இது இருந்தாலும் மக்கள், இது இருந்தாலும் விவசாயி, இது இந்த மண்ணு வேலை நமக்கு சோறு போடுது. மதுரைக்கு ஒரு நியாயம், கடலூருக்கு ஒரு நியாயமா? அது எல்லாமே விவசாய நிலம் தானே. முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த மக்களுடைய வாக்கு மட்டும்தான் வேணும். இந்த மக்கள் எப்போது கேட்டாலும் அவங்களுக்கு அவர் கவலை ஏற்படுற மாதிரி தெரியல எனக்கு தான். நாடாளுமன்றம் நடந்தாலும் பேச முடியும். காலையில் போனோடனே அஜ்ஜன் கிட்ட 4 வாரம் அஜ்ஜன் பண்ணிட்டாங்க. ஏதோ 2 நாள் ஒரு விவாதம் பண்ணாங்க. அதாவது இந்த அரசியல் சாசனம் இது சரியானதான் சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் நாங்கள் மருத்துவர் ஐயா சொன்னது. அவர் வெளியில கிட்டத்தட்ட 400 நாள் உள்ள இருக்கிறாரு. வெளியில அடுத்த நாள் பார்த்தா விரிவாக்கும். என்ன அப்படிப்பட்ட தியாகம் பண்ணிட்டாரு அவரு தியாகின்னு சொல்றாரு முதலமைச்சர். சுதந்திர போராட்டம் நடத்தினார். அவரு எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் ஏமாத்திட்டு கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளடிச்சிருக்கிறாரு சொல்லி அவர் மேல குற்றச்சாட்டு. அப்படிப்பட்டவர் இதே முதலமைச்சர் ஸ்டாலினும் செந்தில் பாலாஜி மேல அவ்வளவு குற்றச்சாட்டு வச்சாரு, ஊழல் குற்றச்சாட்டு வச்சாரு. இப்ப தியாகி ஆயிட்டாரமா அவரு? என்ன காரணம்? வெளியில அடுத்த நாள் அவர் அமைச்சராக்குறது என்ன காரணம்? அப்படி என்ன அவர் அமைச்சர் இல்லைன்னா தமிழ்நாடு இயங்காதா? இல்ல திமுக இயங்க முடியாதா? 400 நாள் ஜெயிலில் இருக்கிறாரு. அவர் வெளியில அடுத்த நாள் அமைச்சராகிறாருன்னா அப்ப இந்த சாட்சிகள் போய் மிரட்டுவார்கள். ஏன் இந்த கேள்வியை நாங்க கேட்டோம். நாங்க கேட்ட கேள்விதான் உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கு. சரியான முறையை தான் கேட்டிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் வீட்டு வேலையில பார்த்து விஜய் கோவாவில் செல்ல முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பரவாயில்ல பரவிட்டு இந்த கேள்வி நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட கேட்க முடியாது. அரசியல் தலைவர் அவரும் இந்த கேள்வி அவரே பதில் சொல்லணும். அவருக்கு சார்பில் நான் என்னால பதில் சொல்ல முடியாது. நன்றி. 5000 ஏக்கர் நிலம் எடுப்பதற்காக திட்டமிட்டு இருக்கிற மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் அவர்கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட கேட்க முடியாது. அரசியல் தலைவர் அவரும் இந்த கேள்வி அவரே பதில் சொல்லணும். அவருக்கு சார்பில் நான் என்னால பதில் சொல்ல முடியாது. நன்றி. 5000 ஏக்கர் நிலம் எடுப்பதற்காக திட்டமிட்டு இருக்கிற மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் அது இப்போ மக்கள் போராட்டத்தினால எங்களை போன்ற கட்சிகள் சொல்றதுனால இப்ப நிறுத்திருக்குன்னா மத்திய அரசு ஏதோ கொஞ்சம் செய்யற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மாநில அரசு இவர் சொல்றாரு, நான் முதலமைச்சராக இருக்கிறப்போ இருக்கிற வரைக்கும் அந்த கன்சர்ன் ஜெனரேட்டர் சொல்லி நான் இயங்க விட மாட்டேன், வர விட மாட்டேன்னு சொல்ற முதலமைச்சர். இதே கேள்வியை நான் கேட்கிறேன், ஏன் கடலூர் மாவட்டத்தில் என்ஐசி தொடங்குற நிலக்கரி சுரங்கத்துக்கு ஏன் இந்த கோவம் ஸ்டாலினுக்கு ஏன் வரல? வேலூர்ல இருக்கிறப்ப விவசாய நிலம் தானே, அங்க 5000 ஏக்கர் விவசாய நிலம், அங்க கன்சர்ன் சுரங்கம் வரக்கூடாது. கடலூர்ல முப்போகம் விளைகின்ற அந்த விவசாய மண் அது. ஏற்கனவே என்எல்சி 50,000 ஏக்கர் விளைநிலங்கள் அடிச்சுட்டாங்க. 50,000 ஏக்கர் 1956 இருந்து இன்னும் 50,000 ஏக்கர் அழிக்கிறதுக்கு துடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன் முதலமைச்சர் அவர்கள் இனி நாங்கள் தமிழ்நாட்டில் நிலக்கரி சுரங்கம் தொடங்க விடமாட்டோம் என்று ஒரு அறிவிப்பு அறிவிங்களா? இது இருந்தாலும் நிலம், இது இருந்தாலும் மக்கள், இது இருந்தாலும் விவசாயி, இது இந்த மண்ணு வேலை நமக்கு சோறு போடுது. மதுரைக்கு ஒரு நியாயம், கடலூருக்கு ஒரு நியாயமா? அது எல்லாமே விவசாய நிலம் தானே. முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த மக்களுடைய வாக்கு மட்டும்தான் வேணும். இந்த மக்கள் எப்போது கேட்டாலும் அவங்களுக்கு அவர் கவலை ஏற்படுற மாதிரி தெரியல எனக்கு தான்.
நாடாளுமன்றம் நடந்தாலும் பேச முடியும். காலையில போனோன்னு அஜ்ஜன் கிட்ட 4 வாரம் அஜ்ஜன் பண்ணிட்டாங்க. ஏதோ 2 நாள் ஒரு விவாதம் பண்ணாங்க. அதாவது இந்த அரசியல் சாசன விவாதம் நடந்தது, 2 நாள் நடந்தது. அது மட்டும்தான் நடந்தது. அதனால என்னால பேச முடிஞ்சது. அதில் பேசலாம் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சமூக நீதி சம்பந்தமா பேசுறேன். நான் நாடாளுமன்றத்தில் பேசுறேன். நான் தமிழர்கள் மீனவர்கள் சம்பந்தமா பேசுறேன். நான் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு மத்திய அரசு வலியுறுத்துறேன். நான் அந்த கிருமி லேபர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நான் இடஒதுக்கீட்டுல 50 விழுக்காடு அதுக்கு மேலே கொண்டு வரணும், அதை உச்சவரம்பு இருக்கக்கூடாதுன்னு பேசியிருக்கிறேன். நாடாளுமன்றத்தில் நான் பேசியிருக்கிறேன். அதில் நான் அந்த நேரத்தில் நான் இல்லை. நான் அங்கே எல்லாமே தள்ளுமுள்ள நடந்தது அங்கே. அதனால நாங்க இல்லை. அதாவது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எங்கள் கட்சியினுடைய கொள்கை வழிகாட்டி, ஐடியாலஜி. திமுக தொடங்கி 1949 திமுக கட்சி தொடங்கினாங்க. எங்க கட்சியை நாங்கள் 1989 தொடங்கணும். 40 ஆண்டுகள் பிறகு தொடங்கணும். அந்த இடைக்கால 40 ஆண்டுகளில் திமுக ஒரே ஒரு முறை கூட அண்ணல் அம்பேத்கர் பத்தி பேரை பற்றியோ வார்த்தை சொன்னது கிடையாது. இப்போ ஏதோ அரசியலுக்காக வாக்குகளுக்காக சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுடைய கொள்கை வழிகாட்டி மட்டும் கிடையாது. எங்களுடைய அதாவது எங்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் சரி, தந்தை பெரியார் அவர்களும் சரி, புரட்சியாளர் கார்ல் மார்க்ஸ் 3 பேரும் தான் வழிகாட்டி, கொள்கை வழிகாட்டி, ஐடியாலஜி. எங்களுடைய வீட்டில் அண்ணல் அம்பேத்கர் சிலையை வச்சிருக்கிறோம். இது திமுக நிர்வாகிகளோ முதலமைச்சரோ மற்ற நிர்வாகிகள் யாராவது வீட்டில் சிலை வச்சிருக்கிறாங்களா? அதான் அது எவ்வளவு சொல்லிக்கலாம். ஒரே நாளில் 7 அம்பேத்கர் சிலையை நாங்கள் நிறுவியிருக்கிறோம். 100கணக்கான அம்பேத்கர் சிலை வரைக்கும் நாங்கள் பாட்டாளி கட்சி மருத்துவரையார் நிறுவியிருக்கிறாரு. இப்படி எல்லாம் இந்த நேரத்தில் அம்பேத்கர் அவர்களை பற்றி யார் இழிவா பேசினாலும் அதை நான் கடுமையா நாங்கள் கண்டிக்கிறோம். அது தப்பு. அது யார் பேசினாலும் சரி, எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தாலும் சரி தப்பு அது. ஆனாலும் இப்போது அண்ணல் அம்பேத்கர் பெயரை வச்சுக்கிட்டு சும்மா அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாமே, அவ்வளவுதான். உண்மையிலேயே அவருடைய கொள்கையை யாரும் கடைபிடிக்கிறது கிடையாது. அவருடைய சமூக நீதி கொள்கையை யாரும் கடைபிடிக்கிறது கிடையாது. அப்படி கடைபிடிக்கிற திமுக இருந்ததுன்னா இந்நேரம் நான் சொல்ற பிரச்சனைகள் எல்லாம் ஒண்ணு எடுத்து தீர்த்து இருக்கணும். அதை பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாது. இது கடுமையா நாங்க கண்டிக்கிறோம். ஏன்னா தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு கெட்டுட்டு இருக்கு. தொடர்ந்து பள்ளிக்கூடத்தில் போய் ஆசிரியர்கள் தாக்கப்படுறாங்க, மருத்துவமனையில் மருத்துவர்கள் தாக்கப்படுறாங்க, நீதிமன்றத்திலும் எல்லாம் தாக்கப்பட்டு இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் அன்றாட செயல் நடந்துட்டு இருக்குது. இது காவல்துறையுடைய தோல்வியை தான் நான் பார்க்கிறேன். காவல்துறை யார்கிட்ட இருக்கு? முதலமைச்சர் ஸ்டாலின் கீழே இருக்கு காவல்துறை. தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் என்ன? கஞ்சாவும் மதுவும் தான் காரணம். அதை தடை பண்ணிட்டு ஒன்றும் துப்பு உங்களுக்கு. இது சரியானதான் சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் நாங்க மருத்துவ ஐயா சொன்னது. அவர் வெளியில கிட்டத்தட்ட 400 நாள் உள்ள இருக்கிறாரு. வெளியில அடுத்த நாள் பார்த்தா விரிவாக்கும். என்ன அப்படிப்பட்ட தியாகம் பண்ணிட்டாரு அவரு? அவரு தியாகி நேர சொல்றாரு முதலமைச்சர். சுதந்திர போராட்டம் நடத்தினார் அவரு. எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேரை ஏமாத்திட்டு கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளடிச்சிருக்கிறாரு சொல்லி அவர் மேல குற்றச்சாட்டு. அப்படிப்பட்டவர் இதே முதலமைச்சர் ஸ்டாலினும் செந்தில் பாலாஜி மேல அவ்வளவு குற்றச்சாட்டு வச்சாரு, ஊழல் குற்றச்சாட்டு வச்சாரு. இப்போ தியாகி ஆயிட்டாரமா அவரு? என்ன காரணம்? வெளியில அடுத்த நாள் அவர் அமைச்சராக்குறது என்ன காரணம்? அப்படி என்ன அவர் அமைச்சர் இல்லைன்னா தமிழ்நாடு இயங்காதா? இல்ல திமுக இயங்க முடியாதா? 400 நாள் ஜெயிலில் இருக்கிறாரு. அவர் வெளியில அடுத்த நாள் அமைச்சராகிறாருன்னா அப்ப இந்த சாட்சிகள் போய் மிரட்டுவாருங்க. ஏன் இந்த கேள்வியை நாங்க கேட்டோம். நாங்க கேட்ட கேள்விதான் உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கு. சரியான முறையை தான் கேட்டிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் வீட்டில் அடைந்த பார்த்து விஜய் கோவாவில் நடக்கிற